சொல்லும் போது வரும்ல. இந்த டெவில் வர்சஸ் ஏஞ்சல் டாஸ்க் ஆரம்பிச்சது எல்லாத்தோட சுயரூபமும் தெள்ள தெளிவாக வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுலேயும் ஹைலைட் என்ன அப்படின்னா, விஷாலும் அருணும் வந்து எந்த அளவுக்கு க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இப்படியே இருக்கும்போது கூடவே இருக்கிற செவ்வாழை விஷால் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அருணை வந்து கோத்து விட்டான். அருணே சத்தியமாக நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். இவன் இந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்டை வந்து எடுத்து போடுவான், இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கிட்டையும் வந்து மாட்டி விடுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா அருணே வந்து எதிர்பார்த்துக்க மாட்டான். ஆனால் அந்த விஷால் வந்து அந்த மாதிரியான ஒரு தரமான சம்பவத்தை நேற்று வந்து செஞ்சு விட்டான். நம்ம விஷால் பார்த்தீங்கன்னா டெவிலாக வந்திருக்கான், அந்த இடத்துல வந்து அருண் வந்து ஏஞ்சலாக வந்திருக்கான். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஒரு விஷயத்தை வந்து பண்ணா அப்படின்னா, ஒரு முறை ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும். சாச்சனா வந்து கதறி அழுதுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து அழுதுட்டு இருக்கும்போது நான் வீட்டுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெவியாக வந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து அழுதுட்டு இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, முத்துக்குமரன் அண்ணா வந்து கூப்பிடுங்க. லேடிஸ் எல்லாருமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. என்னதான் வந்து லேடிஸ் எல்லாருமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாலுமே அவங்களோட அந்த அழுகை, அவங்களுடைய அந்த கஷ்டம் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச பாடில் முத்துக்குமரன் வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே முத்துக்குமரன் போவார். போயிட்டு வந்து அரவணைச்சு அன்பாக வந்து பேசி கஷ்டங்கள்லாம் வந்து சொல்லுமா அப்படின்னு சொல்லி கஷ்டங்கள்லாம் கேட்டு விடுமா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஆறுதல் வந்து சொல்லுவார். ஸோ அந்த அரவணைச்சு ஆறுதல் பண்ண அந்த ஒரு விஷயம் நம்ம அருண் வந்து பார்த்தாரு. நம்ம டப்பா அருண் வந்து எந்த மாதிரி வந்து பார்த்தாரு அப்படின்னா, அறகுறையாக பார்த்தாரு. கூப்பிட்டதும் தெரியாது, சாச்சனா கூப்பிட்டதும் தெரியாது, அதனால தான் இவர் போனாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் எதுவுமே தெரியாது. நம்ம டப்பா அருண் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவன் எதுக்கு தேவையில்லாமல் இந்த இடத்துல போயிட்டு வந்து சீனை கிரியேட் பண்ணுறான், எங்கன்னா ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா எதுக்கு நம்ம இருக்கணும், அந்த இடத்துல வந்து நம்ம போய் பேசணும்னு சொல்லிட்டு எதுக்கு நினைக்கலாம். இவர் டப்பா இவங்ககிட்ட ஒன்று மேலே டப்பா டபுக்கு டப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாய்ச்சி தள்ளியிருப்பான் நம்ம அருண். ஸோ இப்படி இருக்கும்போது நேற்று வந்து விஷால் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை வந்து ஓப்பன் அப் பண்ணிட்டான். ஆக்சுவலாக அன்னைக்கு சாச்சனா ஆளும்போதும் முத்துக்குமரன் போகும்போதும் ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி டபுக்கு டப்பான்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடினது யாருக்கிட்ட அப்படின்னா விஷால் கிட்ட தான். விஷால் சத்யா இவங்க 2 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட தான் பார்த்தீங்கன்னா நம்ம டப்பாருன்னு பார்த்தீங்கன்னா டப்பா அடித்து வந்து காட்டிருப்பான். ஸோ நேற்று இருக்கும்போது வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா விஷால் வந்து வச்சு செஞ்சுட்டான். கையில் ஒரு பக்கெட்டை வந்து எடுத்துக்கின்னு டபுக்கு டப்பான்னு டான்ஸ் ஆடுறா, டபுக்கு டப்பான்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கலாச்சிதெல்லாம். இன்னொரு பக்கம் விஷால் வந்து என்ன பண்ணா அப்படின்னா, இப்போ சொல்லு நீ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வன்மத்தெல்லாம் இப்போ சொல்லு, சும்மா ஆள் இல்லாதப்ப டப்பா அவனை பற்றி டப்பான்னு சொல்லிட்டு டப்பா அடிக்கிறல்ல, இப்போ சொல்கிறா டப்பான்னு சொல்கிறான். அன்றைக்கி முத்துக்குமரனை மட்டும் என்னென்னலாம் சொல்ல டப்பா அடிக்கிறான்னு சொல்ல, இன்றைக்கி ஓப்பனாக சொல்கிறா அவன் என்ன டப்பா அடித்தான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் நோண்டி கேட்குறான். விஷால் வந்து எவ்வளோ நோண்டி பார்க்குறான். விஷால் நோண்டி கேட்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பேட்ச் வரணும். ஒன்று முத்து கோவப்பட்டாருன்னா அவர்கிட்ட இருக்கிற பேட்ச் வரணும். அதே மாதிரி இவன் அருண் கோவப்பட்டான் அப்படின்னா அருணுக்கிட்ட இருக்கிற பேட்ச் வரணும். அதனால் வந்து அவன் அந்த ஒரு பாயிண்ட்டை எடுத்து போட்டு அன்றைக்கி டப்பா அடித்தான்னு சொல்ல, அவன் என்னடா டப்பா அடித்தான், அவன் டப்பா அடிச்சது வந்து நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வச்சு நோண்டுறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அருண் வந்து சமாளித்து பார்க்குறான். இவங்ககிட்ட தெரியாமல் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறேன். இன்றைக்கி ஏடானா கடைசியில் நம்ம கழுத்துலேயே காலை வச்சு மெரிக்கிறானே, இவனை எந்த கணக்கை வந்து சேர்த்துறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அருண் புலம்புன அந்த விஷயத்தை நம்மளால் வந்து தெளிவாகவே வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து ஹைலைட் ஆகிட்டு, நீ இப்போ அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடினே போகிற, டபுக்கு டப்பா டான்ஸ் ஆடுறான்னு சொன்னேன், டபுக்கு டப்பாப்பான்னு சொல்லிட்டு அருண் ஆடும்போது வயிறெல்லாம் பார்த்தீங்கன்னா வலிக்குது. திருப்பணி என்றைக்குனா ஒரு நாளைக்கு யாரனா ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி வந்து கிண்டில் பண்ணுவான், கேலி பண்ணுவான். என்றைக்கா இருந்தாலும் நம்ம செய்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும். ஒவ்வொரு விசைக்கும் எதிரான திசையாக என்னடாது, ஒவ்வொரு விசைக்கும் எதிரான ஏதோ சொல்லுவாங்கடா, நியூட்டன்லாவோ ஏதோ ஒன்று வரும்டா, நம்ம என்ன செய்கிறோமோ அது வந்து நம்மளுக்கு வந்து திரும்ப வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவன் செஞ்சதுக்கான பலனை நேற்றே வந்து அனுபவிச்சிருப்பான். பார்க்கலாம் இனிமேலுக்கு அவனுடைய அந்த பேச்சுக்கள் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம டர்பாரனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் போடுங்க.